On behalf of the SIMS Hospital and our chairman Dr. Ravi Pachwathu, I would like to welcome Dr. Ravi Ravi, Director General of Police, former, and Director Dr. Ram Prabhakar, Nephrology Director, and Director of Flash Surgery Dr. Krishnamurthy, and all the directors and consultants and all the members of the family and the press and media who are gathered here on this National Organ Donation Day. தேசிய உடல் உறுப்பு தானம் தினம். அதாவது இந்த தினத்துல வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த தினத்தை வந்து நம்ம கொண்டாடுறாங்க. இந்த தினத்துல வந்து நம்ம வந்து என்னென்ன உறுப்பு எப்படி தானம் பண்ண முடியுங்கிறத அந்த ஸ்பெஷலிஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 1971ல சிஎம்சி வெள்ளூர்ல ஃபர்ஸ்ட் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது. அதுக்கப்புறம் அப்ப வந்து லைவ் டிரான்ஸ்பிளான்ட் அதுக்கப்புறம் நடந்தது வந்து 1994ல ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இதுல என்னெல்லாம் வளர்ச்சி இருக்கு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து ஆல் இண்டியா லெவல்ல பாத்தீங்கன்னா 8000 டிரான்ஸ்பிளான்ட் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் நம்ம தான் இருக்கோம். அதனால அவேர்னஸ் நம்ம எல்லாருமே கைத்தட்ட வேண்டிய நேரம் அது. ஹோல் இந்தியா லெவல்ல டிரான்ஸ்பிளான்ட் நோட்டோன் இருக்கு, நேஷனல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதுல வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருக்கோம். அதனால ஒரு முன்னோடியான ஒரு தமிழகம் நமக்கு இயங்கிட்டு இருக்கு. இதை வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த நேஷனல் ஆர்கன் டொனேஷன் டேல பிளட்ஜ் பண்ணணும். நம்ம உயிரை விட்டு பிரியும் போது நம்மளுடைய உடல் உறுப்புகளை தானம் பண்றதுக்கு நமக்கு ஒரு கன்சர்ன் கொடுக்கணும். அதை வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாதான் நம்ம உயிர் பிரியும் நேரத்தில் அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்க சான்ஸ் சொல்ல முடியும். அதை எடுத்து சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். இந்த தினத்துல நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து உடல் உறுப்பு தானம் கொடுத்த ஃபேமிலி மெம்பர்லாம் வந்திருக்காங்க. ஒரு 10 ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கை கூப்பி வணங்கிக்கிற முதல்ல இந்த மாதிரி ஒரு 7 உயிர்களை காப்பாற்றி ஒவ்வொருத்தரும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவங்கள வந்து கௌரவிக்கிறதுக்கு தான் நம்ம டாக்டர் ரவி அவர்களும் அந்த டிபார்ட்மெண்ட்லாம் சேர்ந்திருக்கோம். இதை பற்றி விரிவாக அந்த டிபார்ட்மெண்ட் டாக்டர்ஸ் பேசுவாங்க. இது ரொம்ப முக்கியமான நாள். கிட்டத்தட்ட 16-17 வருஷமா நம்ம தமிழ்நாட்டில் இந்த தானம்ங்கிற வார்த்தை, அதுவும் எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல்ஸில் மிகவும் பிரபலமாயிட்டு இருக்கு. தானத்தில் சிறந்தது என்னன்னு வெளியில் கேட்டால் எல்லாரும் அன்னதானம்பாங்க. ஏன்னா சாப்பாடு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து தானத்தில் சிறந்தது என்னன்னு கேட்டால் எல்லாரும் ரத்த தானம்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உணவு தெரியும், ஆஸ்பத்திரியில் ரத்தம் கொடுத்தா உயிரை காப்பாற்றுன்னு தெரியும், லைஃப் சேவிங் தெரியும். ஆனால் எங்களை மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்கிற இந்த ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து சார் தானத்தில் சிறந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா உடல் உறுப்பு தானம் தான் சொல்லுவோம். அதாவது நிறைய மக்கள் எண்ட் ஸ்டேஜ் இல்னஸ் லைக் கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர்ன்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஆப்ஷன் தான் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அறுவை சிகிச்சை மூலம் ஒரு உடலிலிருந்து ஆர்கன்ஸை உறுப்புகளை எடுத்து இன்னொருத்தருக்கு மாற்றுவது தான். ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் நடக்க வேணும்னா ஆர்கன் டொனேஷன் இருந்தாகணும். இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இந்த மாதிரி உறுப்பு தானம் மிகவும் முக்கியமானது. அந்த உறுப்பு தானத்துக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த தான் இந்த நாளை பிரித்து வச்சிருக்காங்க. இந்த உறுப்பு தானம் வந்து 3 வகையாக இருக்கும். இந்த டைம் லெவல் பார்த்தீங்கன்னா சில பேர் உயிரோடு இருக்கும்போது தானம் கொடுக்கலாம். அதானே ரொம்ப முக்கியம். என்ன கொடுக்க முடியும்னா ரத்தம் கண்டிப்பாக கொடுக்கலாம், தோல் கொடுக்கலாம். ஆனால் சில இது அதுக்கு மேலே கொடுக்க முடியும். அதே மாதிரி அவர் இறந்துட்டாருன்னா கண்டிப்பாக கண் இமைகள் கண்ணு கொடுக்கலாம். கண் தெரியாதவங்களுக்கு அகைன் தோல் கொடுக்கலாம். இப்போ வந்து கிட்னி ஒரு 2 hours வரைக்கும் கிட்னி கூட எடுத்துக்கிறாங்க. ஆனால் நமக்கு வந்து நிறைய ஆர்கன் வேணும். இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை இருக்கு. உயிருடன் இருப்பது, உயிர் இல்லாமல் இறந்து போறன்னு இருக்கு. அதாவது மூளைச்சாவு, பிரெயின் டெட்னு சொல்லுவாங்க. ஒரு விபத்துகளாலேயோ இல்லை மூளையில் இரத்த குழாய்கள் கசியறதுனாலையோ செயலிழந்து நிலைவிழந்து இருப்பவங்களுக்கு பிரெயின் டெட் சொல்லுவாங்க. அது பண்ணுறது தான் டிசீஸ்டு டொனேஷன், நாட் லிவிங் டிசீஸ் டொனேஷன். இந்த மாதிரி டிசீஸ் டொனேஷன் சார் சொன்ன மாதிரி இங்கே நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்கன் கொடுத்தாதான் என் ஸ்டேஜ் இல்னஸுக்கு ட்ரீட்மெண்ட்டே செய்ய முடியும். இதில் வந்து 2 இருக்கு. ஒன்று ஆர்கன் கொடுக்கணும். அந்த ஆர்கன் கொடுக்கறதுக்கு அதான் இந்த தினத்தில் வந்து அவங்க தீம் வச்சிருக்காங்க, டோன்ட் லீவ் எனி டவுட்ஸ் டு த நியர் அண்ட் டியர் ஒன்ஸ். அப்படின்னா
த கீ மெசேஜ். வீட்டில் இருக்கவங்க எல்லார்ட்டையும், அப்பா அம்மா, தாய் தந்தையர், அண்ணன் தம்பி இவங்கள்ட்டெல்லாம் இந்த ஆர்கன் டொனேஷன், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போதான் அந்த வீட்டில் இருக்க பெரியவர் அவங்கள்ட்ட சொல்லலாம், ஒரு காலத்தில் நான் இறந்தேன்னா என்னுடைய உறுப்புகளை கண்டிப்பாக தானம் பண்ணணும்னு அவரு சொல்லணும். அவரோட டிசைரை இது வெளிப்படுத்துறது தான் இந்த 2024 ஆர்கன் டொனேஷனோட தீமா இருக்கிறது. இந்த தீமுக்கு முன்னாலேயே சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் ஆர்கனை கொடுத்து மறுவாழ்வு, மறு உயிர் கொடுத்துருக்காங்க. அந்த மக்களுக்கு நாங்கள் இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் மூலமாக அகைன் நானும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். லிவர், ஹார்ட், லங்ஸ், ஸ்மால் இன்டெஸ்டைன், இது இல்லாமல் நிறைய டிஷ்யூஸும் இருக்கு. கார்னியா, கண் பார்வை கொடுக்கறதுக்கு, உடல்ல தோல், அப்புறம் ஹேண்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், அப்புறம் இப்போ நிறைய இடத்துல ஐவிஎஃப்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமணம் ஆகி குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறது யூட்ரஸ் டிரான்ஸ்பிளான்ட் கூட பண்ண முடியும். இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இன்னைக்கு சேர்ந்திருக்கிறது என்னன்னா, இது மாதிரி உறுப்பு தானத்தை பற்றிய விழிப்புணர்ச்சி மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்களாம் தான். இதை கூட மக்கள் மத்தியில் சேர்க்கணும். அது கூறி இந்த நாளில் நீங்கள் எல்லாரும் எங்களை மகிழ்ச்சிக்கல, மக்களை மகிழ்ச்சிருக்கோம், இந்த விழுப்புணர்ச்சி ஏற்படுத்திருக்கோம், ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். Respected Chief Guest, members of donors, honorable donors family, my esteemed colleagues, ladies and gentlemen. நான் ரொம்ப ஃபார்மலாக ஆரம்பித்தாலும் ஐ தாட் இந்த டேயில் இந்த மெயின் பர்பஸ் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் ஆர்கன் டொனேஷன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேச முயற்சி பண்ணுறேன். முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா, ஏன் இந்த நாள் வந்தது அப்படிங்கிறது தெரியணும். இந்த நாள் உடல் உறுப்புகள் தேவை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. என் ஸ்டேஜ் ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. ஹார்ட், கிட்னி, லங், லிவர், இந்த மாதிரி என் ஸ்டேஜ் ஆர்கன் ஃபெயிலியர்